காவேரி பிரச்சனை அப்ப கேபிஎன் டிராவல்ஸ் எத்தனை பஸ், 1 2 3 4 எத்தனை பஸ் கொளுத்துனாங்க? எப்பா 100க்கு மேல பஸ்ஸை கொளுத்துனாண்டா. டேய் 100 பஸ்ஸுக்கு மேல கொளுத்துனா, சரி 100 பஸ்ஸை கொளுத்துனா அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? பெரிய தண்டனை கிடைக்கும், சிறையில தான் போடுவாங்க. அப்படி சிறையில போடப்பட்ட கன்னடர்கள் யாராரு? 100 பஸ் எதனால கொளுத்தப்பட்டுச்சு? கேபிஎன் டிராவல்ஸ். கேபிஎன் டிராவல்ஸ் அவ்வளவுதான். ஓ, முதலாளி தமிழர், தமிழ் முதலாளி ஓட்டுற வண்டி கொளுத்து 100க்கு மேற்பட்ட பஸ் வந்து கொளுத்தப்பட்டுச்சு. யார் கைது செய்யப்பட்டா? 100 பஸ்ஸை கொளுத்துறான், கர்நாடக அரசு கைது செய்ய மாட்டேங்குது. இங்க ஒரு கன்னடம் கன்னத்துல கொசு உட்காந்துருச்சுன்னு அடைச்சிட்டாரான், உடனே குதிக்கிறானுங்க. அவங்க குதிக்கிறாங்க, மான கட்டப்புனா எரிச்சல் ஆகுது. இங்கே குதிக்கிறாங்களே, ஐயோயோ அடாவடித்தனம். இல்ல லீகலி அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு தப்பு இல்ல. அதனால நான் கேட்கறது, அரைஞ்சது தவறு, தவறு தானே? தமிழன் அரைஞ்ச தவறுக்கு எவன் எவன் இப்ப யாரு என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அது அரைகிறது தப்பு தான், தமிழன் அரைஞ்சிட்டாங்க, சரி இப்ப தமிழன் அரிக்கக்கூடாது, தமிழன் அரைஞ்சிட்டாங்க, சரி என்ன பண்ணலாம் அடுத்து தமிழன்? அதுக்கு சட்ட ரீதியா நடவடிக்கை நீ எடுத்தியா? கர்நாடகத்துல ஏதாவது எடுத்தாங்களா? சரி, அடிச்சதுக்கே இவ்வளவு கோபப்படுறியே, ஒரு அரைஞ்சதுக்கு கோபப்படுறியே, கதறியே. ஏண்டா வயசானவங்கலாம் பார்க்காம காவேரி பிரச்சனையப்ப ஓட்டுநர்களை பிடிச்சி ட்ரெஸ்ஸை ஊத்து அவங்களை நிர்வாணப்படுத்தி உட்கார வச்சு மண்டி போட வச்சியாடா மயிராண்டிகளா. எங்கடா போனீங்க? எங்கடா போனீங்க? இப்போ இந்த வீடியோவில் நான் எடுத்து போட முடியும், வீடியோ எல்லாமே இருக்கு, தேடினா தேடி பார்த்துக்கோ. போட்டோம்னா இது வந்து கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுமேங்கிறக்காக நாங்கள் பேசலை. அதெல்லாம் பாவம் கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. லாரி டிரைவர்களை பிடிச்சி உட்காந்து அப்புன்னு அப்பி வயசானவங்க இத்தனைக்கும்